வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் ஜாப்ஸில் அங்கன்வாடி ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கேட்டிங்க. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா 15/8/2025 வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வரணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட உண்மை தன்மை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்க்கறது, எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட்டில் வரும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லி இந்த ரிசல்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இன்டர்வியூ கம்ப்ளீட் ஆனாங்க, எந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் எப்போ வரும்னு டென்ஷன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷனாக இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறீங்க. அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தகவலாம் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்மளுடைய வினோத் ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அங்கன்வாடி ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2025 உங்களுக்கு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா மே, ஜூன், ஜூலை 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் சொன்ன கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அட்டன் பண்ணியிருந்தா யாருக்கு தான் அந்த வேலையை கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறத பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எடுப்பாங்க. அது எப்படின்னா சாஃப்டாக பேசணும். குழந்தைகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணுறாங்க. நீங்கள் சாஃப்டாக பேசுனீங்களா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏற்ற இவங்கன்னு சொல்லிங்கிறாங்க. அதே மாதிரி போல்டாக பேசுனீங்களா, எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் நல்லா போல்டாக பேசணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போல்டாக பேசுனீங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி பேசுகிறாங்க, குழந்தைங்கிட்டே இப்படி பேசும்போது குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பயந்துக்குவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கம்மியாக போடலான்னு கொஞ்சம் குறைச்சி போடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல்டாக பேசணும், அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பயந்துக்குவாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யார் எடுக்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செக் பண்ணி அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே பார்க்கணுன்னா ஐசிடிஎஸோட வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டு ரிசல்ட்ஸ் வரணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரணும்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா உங்களுடைய மார்க் ப்ளஸ் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. மார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய இன்டர்வியூ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆளா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. 15/8/2025 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இது உண்மையான வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டுக்கிறீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியாக சொல்ல முடியாது. ஏன் உறுதியாக சொல்ல முடியாதுன்னா இந்த சுதந்திரத்தனம் ஆகஸ்ட் 15 போது வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரத்தனம், இந்த சுதந்திரத்தனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு பெறுறீங்க. அதே மாதிரி கருணை அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பதவி வாங்குறீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு சில ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நடைபெறும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறும் போது இதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடிக்கு ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுன்னா சேலம் மாவட்டம், தேனி, கன்னியாகுமரி, தென்காசி, திருவாரூர், ஈரோடு, தருமபுரி, கரூர் இந்த மாவட்டத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாவட்டத்துக்கு இன்டர்வியூ முடிஞ்சுன்னா இந்த மாவட்டத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக ரிசல்ட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எல்லா ப்ராசஸும் முடித்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்புறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐசிடிஎஸ் ஆஃபீஸில் கேட்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செலக்ட் பண்ணி ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டோம். ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹெட் ஆஃபீஸில் தான் வரும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதே மாதிரி ஐசிடிஎஸ் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 3 நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு போகுது, 2 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டேங்குது, ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு ஃபுல்லாக போகுது, கட் ஆகிடுது. இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. அதனால் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டென்ஷனாக இருக்குது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க.
இந்த ஜாப்புக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் பட தேவையில்ல. நாம வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டோம், ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் வரட்டும், நாம வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட தேவையில்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நாம வந்து பார்த்தீங்கன்னா அதை நினச்சிக்காத அடுத்த ஜாப்புக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிடணும். ஒரு வேளை இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சுன்னா சந்தோஷம், கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? கிடைக்காம இருக்கிறதுக்கு இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணோமா? இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணியிருந்தா கூட வாங்கியிருக்கலாம், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணோம் இப்படி ஒன்று என்ன வச்சோம் அப்படிங்கிறதே மறந்துருங்க. அது ரிசல்ட்ஸ் வரப்போ வரட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பணம் கொடுத்து எல்லாமே போஸ்டிங் வாங்கிட்டாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பும் கிடையாது, பர்மனன்ட் ஜாப்பும் கிடையாது, டெம்பரவரி ஜாப்பு. இந்த டெம்பரவரி ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து வாங்கினீங்க, ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா நல்வழி காட்டிக்கிறான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி பெண்களாக இருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறை, மகளிர் துறை, இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது. நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டுருக்குறோம். பெண் உதவியாளர் வேலை, பெண் பாதுகாப்பு அதிகாரி, குழந்தை பாதுகாப்புக்கு, ஐடி தொழிலாளர், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்துட்டு இருக்குது. பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கக்கூடியது. அதில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து என்ன வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.